இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் மீண்டும் உங்களோடு சேர்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை போதகர் ரெவரண்ட் வில்லியம் கிருபாகரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஜெபம் செய்வோமா? அன்பின் பரம தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வேதத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுக்கு வழி இதுவே இதில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் ஆலோசனைகளை சொல்லி வருகிற அந்த அருமையான வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களோடு பேசும் சுவாமி. உடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஸ்டீவர்ட்ஷிப், உக்கிரானத்துவம் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். ஸ்டீவர்ட் என்கிற வார்த்தைக்கு தமிழிலே பொறுப்பாளர், பொறுப்பு வகிப்பவர் என்று அர்த்தம். ஸ்டீவர்ட் என்று சொல்கிற நபருக்கு என்ன அப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஸ்டீவர்ட்ஷிப் என்கிற ஆங்கில வார்த்தையை நாம் சற்று பார்க்க வேண்டும். தமிழ் டிக்ஷனரியில் எடுத்து ஸ்டீவர்ட்ஷிப் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா, சொத்து மேற்பார்வை பொறுப்பு என்று சொல்லப்படுகிறது. சொத்து சூப்பர்வைஸ் பண்றது, ப்ராப்பர்ட்டி, அது ப்ராப்பர்ட்டியை சூப்பர்வைஸ் பண்ணுகிற ஒரு வேலை கவனிக்கிறவங்கள ஸ்டீவர்ட் என்று சொல்றாங்க, உக்கிரானக்காரன் என்று சொல்றாங்க. கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் இந்த ஸ்டீவர்ட்ஷிப் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 24 அதிகாரம் 1 வசனத்திலே, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யோபு 41:11 கர்த்தர் சொல்கிறார், வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அப்போ ஸ்டீவர்ட்ஷிப் குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, God is the owner of everything. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் கடவுளுக்கு தான் சொந்தம். ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறேன்னு வைத்துக் கொள்வோம். நான் என் சொந்த வீடு என்று நான் அதை சொல்லிக் கொண்டாலும் அது யாருடையது? கர்த்தருடையது. நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு லீவ் நாளில் காலையில் எழும்பி புறப்பட்டு வெளியே கிளம்புறேன். எங்கே போறீங்கன்னு வீட்டில் கேட்குறாங்க. என்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். அது என்னுடைய ஆஃபீஸ் இல்லை. என்னுடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாலும் அது என்னுடைய ஆஃபீஸ் இல்லை. தேவன் ஒரு சில பொறுப்புகளை என் மூலம் நிறைவேற்றுவதற்காக என்னை அந்த ஆஃபீஸில் வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பதை விட, ஆண்டவருடைய ராஜ்ய விஸ்தரிப்புக்காக நான் சில காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று எனக்கு சில ஊழிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நினைப்பதுதான் சரி, இல்லையா? இப்போ நமக்கு கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். God is the owner of everything, and I should complete all the tasks assigned to me by God without any flaw, and I'm supposed to give an account to God on all that I have done in my life. இந்த உலகத்திலே நான் செய்து முடிக்க வேண்டும் என்று எனக்கு கடவுள் நியமித்திருக்கிற வேலைகளை நான் சரியாய் செய்து முடித்தாக வேண்டும். மட்டுமல்ல, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லா வேலைகளையும் எப்படி செய்து முடித்தேன் என்று ஒரு நாள் கடவுளிடத்திலே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால தான் இந்த ஸ்டீவர்ட்ஷிப், உக்கிரானத்துவம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, ஸ்டீவர்ட்ஷிப் என்றால் என்ன? ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சம்திங் entrusted to one's care. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாம் சரியாய் நிர்வகித்து அவைகளை திறம்பட நிறைவேற்றி முடிப்பது. ஹால்மேன் பைபிள்ல சார்ல்ஸ் பக் என்பவர் இதை குறித்து இப்படி எழுதுகிறார். ஸ்டீவர்ட்ஷிப் மீன்ஸ் யூட்டிலைசிங் அண்ட் மேனேஜிங் ஆல் ரிசோர்சஸ் God provides for the glory of God. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா உபகரணங்களையும், எல்லா ரிசோர்சஸையும் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துவதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உக்கிரானத்துவம், ஸ்டீவர்ட்ஷிப். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் இவைகளெல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வேலைகளை 3 நிலைகளாக பிரித்து ஸ்டடி பண்ணலாம் என்று நான் விரும்புகிறேன்.
God-given work in a Christian's life can be studied under 3 headings. ஒன்று, stewardship in family life, குடும்ப வாழ்வில் உக்கிரானத்துவம். 2, stewardship in professional life, வேலையில் உக்கிரானத்துவம். 3, stewardship in ministering unto God, ஊழியத்தில் உக்கிரானத்துவம். முதல்ல நம்ம பார்க்க போறது stewardship in family life, கிறிஸ்தவ வாழ்க்கையில் உக்கிரானத்துவம், குடும்ப வாழ்க்கையில் உக்கிரானத்துவம். குடும்ப வாழ்க்கை என்பது தேவனால் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிற ஒரு பொறுப்பு. ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வதுண்டு. ஒரு பல்கலைக்கழகத்தில் பலவிதமான ஆக்டிவிட்டிஸ், பொறுப்புகள், வேலைகள் உண்டு. ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் உண்டு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் உண்டு, பிளானிங் டிபார்ட்மெண்ட் உண்டு. இப்படி இதெல்லாம் ஒருங்கிணைந்து சரியாக செயல்பட்டால்தான் ஒரு யூனிவர்சிட்டி மிகச் சிறப்பாக செயல்பட முடியும். அதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், முதியவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளும்போதுதான் அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான, தேவனால் புகழப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்க முடியும். சரி, ஒரு கணவனாக செயல்பட வேண்டிய ஒருவன் தெரிந்திருக்க வேண்டிய சில காரியங்களை முதல்ல பார்ப்போம். She wants to be number 1 in your life. உங்க கல்யாணத்துக்கு பிறகு உங்க மனைவி கடவுளுக்கு அடுத்தபடியா உங்களையே சார்ந்து வாழ வந்திருக்கிறாள். அவளுடைய அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு உங்களை நம்பி வந்த உங்கள் மனைவியை நீங்க அன்பா வச்சுக்க வேண்டியது உங்க கடமை. ஒருவேளை திருமணம் நிச்சயிக்கப்படும் போதே உங்களுக்கு அந்த பெண்ணை பிடிக்காமல் இருக்குமானால் நீங்கள் அவளை திருமணம் செய்யாமல் இருந்து விடுவது நல்லது. ஆனால் அவளை திருமணம் செய்கிறேன் என்று ஒரு முடிவெடுத்து தேவனுடைய சமூகத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்ட பின்பு உங்களுக்கும் அவளுக்கும் இடையே யாருமே வரக்கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, கிறிஸ்து சபையை நேசித்து அதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தது போல கணவனும் மனைவியின் இடத்தில் அன்பு கூர்ந்து அவளை நேசிக்க தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டுமாம். வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. எனக்கு குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு டைமே இல்லை என்பதாக சொல்லக்கூடாது. ஒருவன் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்பதாக லூக்கா 12:15 நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் மனைவியோடு நேரம் செலவு செய்ய தீர்மானம் எடுக்க வேண்டும். Decide to spend time with your wife. Take time to be a husband. 2வது, மனைவிக்கு எப்போதெல்லாம் உதவிக்கரம் தேவைப்படுகிறதோ, ஹெல்பிங் ஹேண்ட் தேவைப்படுகிறதோ அவளுக்கு உதவி செய்வதற்கு தயங்காமல் முன்வர வேண்டும். நான் ஒரு ஆம்பளை, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்பதாக நாம் சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் என்று தானே நாம் வாசிக்கிறோம். வேடிக்கையாக சொல்லுவாங்க, woman gets backache because of overwork, man gets backache for lack of exercise என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு. ஒரு பெண்ணுக்கு அதிக வேலை செய்வதனாலே முதுகு வலி வந்து விடுகிறது. ஒரு ஆண் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டே இருப்பதனாலே முதுகு வலி வருகிறது என்று சொல்வதுண்டு. ஒரு பெண்ணுக்கு வீட்டிலே நிறைய வேலைகள் உண்டு. வீட்டில் பிள்ளைகளை கவனிக்கணும், மாமனார் மாமியாரை கவனிக்கணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், சமையல் செய்யணும், பாத்திரங்களை கழுவணும். வேலைக்கு போயிட்டு வருகிற மனைவியாக இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம். உங்க மனைவிக்கு என்ன உதவி தேவை என்பதை அவள் சொல்லும் முன்னாலேயே குறிப்பறிந்து அவளுக்கு உதவி செய்யும் போது அன்பிலே நீங்கள் வளருவதற்கு உதவி செய்யும். இன்னொன்று, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், திருமண பந்தத்திற்கு வெளியே உறவு வைத்துக் கொள்கிற, தவறான உறவு வைத்துக் கொள்கிற யங் கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட்ஸ் இந்த நாட்களிலே பலரை பார்க்க முடிகிறது. இது ஒரு துணிகரமான பாவம். இந்த துணிகரமான பாவம் மனைவிக்கு விரோதமாக செய்கிற மிகப்பெரிய துரோகம். ஒருவேளை மனைவிக்கு தெரியாமல் விபசாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவனும் ஏமாற்ற முடியாது. தேவனுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுத்தாக வேண்டும். நீதி செய்கிற தேவன் அவர் நீதியை சரி கட்டுவார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த எச்சரிப்பு பெண்களுக்கும் பொருந்தும். நீதிமொழிகளிலே எத்தனை இடங்களிலே வாசிக்கிறோம், கணவனுக்கு விரோதமாக துரோகம் செய்கிற பெண்கள். இந்த காரியத்திலே கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, நாம் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும்.
மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிற சில குறிப்புகள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, The wise woman builds her house. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு குடும்பம் சரியாக நேர்த்தியாய் கட்டப்படுவதற்கு ஒரு பெண்ணுடைய பங்கு ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 12:4 வாசித்து பாருங்க. A wife of noble character is her husband's crown. Wife of noble character என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ. வேதம் சொல்லுகிற அந்த குணம், அந்த கேரக்டரிஸ்டிக், நோபல் கேரக்டர் மனைவிக்கு இருக்கும்போது அந்த குடும்பம் அருமையாக கட்டி எழுப்பப்படும். நீதிமொழிகள் 31ஆம் எத்தனையோ தடவை எல்லாரும் வாசித்திருக்கிற ஒரு அதிகாரம் இல்லையா? மீண்டும் எடுத்து அதை தனியா உட்கார்ந்து வாசித்து பார்ப்போம். ஒரு குடும்ப பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அதிசயங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். 27ஆம் வசனம், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். 29ஆம் வசனம், அவள் குணசாலியான ஸ்திரீ. அதுக்கு அடுத்த வசனம், அவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அவளை பார்த்து அவளுடைய பிள்ளைங்க சொல்லுவாங்களாம், மம்மி யூ ஆர் அ பிளஸட் லேடி. அவளுடைய ஹஸ்பண்ட் அவளை பிரைஸ் பண்ணுவானா. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக இந்த உலகத்துல வாழ்ந்து காட்ட வேண்டும். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிள்ளைகளை கர்த்தர்க்கேற்ற வழியில நடக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை இயேசுவுக்கு நேராக வழி நடத்துவது என்பது கடவுள் பெற்றோருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு நாள் பிள்ளைகளை பெற்றோர் எப்படி வளர்த்தோம் என்று கடவுளுக்கு நாம கணக்கு கொடுக்கணும். ஜாலி ஃபேமிலி என்று ஆர் ஸ்டான்லி அவர்கள் எழுதின புத்தகம் குடும்பமே குடும்பம் என்று தமிழில் உண்டு. அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்க, முடிக்கும் போது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2வது, ஸ்டூவர்ட்ஷிப் இன் ப்ரொஃபஷனல் லைஃப். செய்யும் தொழிலிலே உக்ரானத்துவம், வேலையில் உக்ரானத்துவம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்பதாக வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் இன்னும் சில வேர்ட்ஸ் இன்னும் அழகா புரியுற மாதிரி இருக்குது. God put Adam in the garden to work it and take care of it. மனுஷன் வேலை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நியமனம். நம் கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு ஒன்றும் வேலை செய்யாம அவங்க காலையில் எழும்பும்போது மண்ணா வானத்திலிருந்து வந்து தினமும் விழுந்துச்சு, தானா விழுந்தது போல தினமும் எனக்கு மரத்துல தானா ரூபா நோட்டுகளா காய்ச்சி தொங்குனா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணுமா ஆண்டவரே என்று நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவரே நம்மை சிருஷ்டித்தவர், அவர்தான் நம்முடைய எஜமான். ஆகவே அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நாம் செயல்பட்டாக வேண்டும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வேலை செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக போதிக்கிறது. என்ன வாசிக்கிறோம்? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அப்படி நீ வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் உன் வாழ்க்கையில வறுமை தரித்திரம் வந்துடும். சோம்பேறியே, சுறுசுறுப்பாக வேலை செய்யும் எறும்பினிடத்துல நீ போய் கற்றுக்கொள் என்பதாக வாசிக்கிறோமே. அப்போ நாம் வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் இந்த உலகத்தில் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ஒரு வேலை பணி கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை உண்மையும் உத்தமமாக நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பேரபிள் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் கோல்ட் என்ற ஓமை இயேசு சொன்னது நமக்கு தெரியும். தாளந்துகள், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. ஒரு எஜமான் ஒருவனுக்கு 5 பேக்ஸ் ஆஃப் கோல்ட் கொடுத்தாராம், 5 தாளந்துகள் கொடுத்தாராம். இன்னொரு உன்னை அழைத்து இந்த உனக்கு 2 தாளந்துகள், 2 பேக்ஸ் ஆஃப் கோல்டு என்று கொடுத்தார். இன்னொருவனுக்கு 1 பேக் ஆஃப் கோல்டு, 1 தாளந்து என்று கொடுத்தார். கொடுத்து விட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். பல நாட்கள் கழிந்து போய்விட்டது. ஆனால் திடீரென்று அதற்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அந்த எஜமான், அந்த மாஸ்டர் திரும்பி வந்து அவரிடத்துல கணக்கு கேட்டார். 5 பேக்ஸ் ஆஃப் கோல்டு வாங்கினவன் சொன்னான், ஐயா சார், இன்னொரு 5 பேக்ஸ் ஆஃப் கோல்டு நான் சம்பாதிச்சேன், இந்தாங்க 10 பேக்ஸ் ஆஃப் கோல்டு உங்க கையில தரேன் என்பதாக சொல்லி கொடுத்தான். அதே போல 2 பேக்ஸ் ஆஃப் கோல்டு, 2 தாளந்து வாங்கியிருந்தவனும் இன்னொரு 2 தாளந்துகளை சம்பாதித்து 4 தாளந்துகளா ஐயா இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களை மெச்சிக்கொண்டார், அவர்களை பாராட்டினார், குட் அண்ட் வெல் டன் என்று சொன்னார். ஆனா 1 தாளந்து பெற்றுக்கொண்டவன், 1 பேக் ஆஃப் கோல்டு வாங்கினவன் சொன்னா,
சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் எனக்கு தெரியும், அதனால அதை பத்திரமா குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்தேன், இந்தாங்க உங்க அந்த ஒரு தாளந்த வச்சுக்கோங்க சார் கையில் கொடுக்குறான். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி, கோபம், இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அவனை அதிகமாக கடிந்து கொண்டது மட்டுமல்ல, அவன் மீண்டும் தன் வாழ்க்கையில் எழும்பி நிற்க முடியாதபடி அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை சிறப்பாக செய்து கொடுக்க நாம் முன்வர வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு, திறமைகள், ஸ்கில் செட் எல்லாவற்றையும் பயன்படுத்தி சிறப்பாக அந்த வேலையை செய்து முடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம ஒரு சாதாரணமான வேலை பார்க்கிறவங்களா பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த வேலையை கூட நேர்மையாக நேர்த்தியாக செய்து அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் நடந்து கொள்ளும்போது ஆண்டவர் சொல்வாரு, குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று நம்மை அழைப்பார். கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தப்பா, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்வார். யோசேப்பின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது இல்லையா? தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் உண்மையாய் செய்து கொண்டிருந்த அந்த வாலிபனை ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கும்படி தேவன் செய்தார். மட்டுமல்ல, he was only a slave, அடிமையாயிருந்த ஒரு விற்று போடப்பட்ட ஒரு பையன், வேற ஒரு நாட்டுல அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்த ஒருவனை அந்த நாட்டுக்கே பெரிய அதிபதியாக தேவன் அவனை உயர்த்தினாரே. சில சமயங்கள்ல நம்ம செய்து கொண்டிருக்கிற வேலை நமக்கே பிடிக்காம போயிடும். காரணம், ஒருவேளை கருத்தாய் நாம் வேலை செய்து கொடுத்து கொண்டிருக்கும் போது எல்லா வேலையையும் பாஸ் நம்ம தலையிலேயே கட்டி விடுவது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். பல பேர் இருக்கிற இந்த ஆபீஸ்ல ஏன் நான் மட்டும் இவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் என்பதாக நினைக்க தோன்றலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் அப்படி யோசிக்க தோன்றும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொலோசையர் 3:23 நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நான் ஏன் மனப்பூர்வமாய் வேலை செய்யணும்? நான் ஏன் முறுமுறுக்காம வேலை செய்யணும்? அது கடவுள் எனக்கு கொடுத்த வேலை, என் மூலம் அவர் நிறைவேற்ற விரும்புகிற ஒரு வேலை. அதனாலதான் அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை நான் கடவுளுக்காக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ரொஃபஷனல் லைஃப்ல சூப்பரா எல்லா ஆக்டிவிட்டிஸையும் மேனேஜ் பண்ணி எஃபிஷியன்டா, எஃபெக்டிவா, சக்சஸ்ஃபுல்லா வேலைகளை செய்து முடிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை உண்டு. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹிகின்பாதம்ஸ் புக் ஸ்டாலுக்கு போவாங்க. போய் மேனேஜ்மெண்ட் புக்ஸ் எல்லாம் வாங்கி வாசித்து பார்ப்பாங்க. அது அப்படியே வேலை பார்க்குற இடத்துல ஒர்க் பிளேஸில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒரு 10% அதுபடி சொன்னபடி செய்தால் சிலது நடக்கலாம், மானியமாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட் புக்ஸை விட ஒரு பெஸ்ட் புக் நம்ம கையில் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் பைபிளில் நிறைய மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். நம்முடைய அதிகாரிகள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், நம்ம கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த சூழ்நிலைகளில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எப்படிப்பட்ட முக்கியமான தீர்மானங்களை எப்படி செய்வது, டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறது, எல்லாவற்றையும் வேதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேதத்தை கிரமமாக கவனத்தோடு தினமும் வாசிக்கிற யாராக இருந்தாலும் தேவன் அவனுடைய வேலையில ஞானத்தை கொடுத்து, அவனுக்கு ஞானத்தை கொடுத்து தேவன் அருமையாய் வேலையில் அவனை வழிநடத்துவதை அவனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னொரு காரியத்தையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கடவுளுக்கு பயந்து உண்மை உத்தமாக வேலை செய்யும் போது அநேக எதிரிகளை நாம் சம்பாதிக்க நேரிடும். நாம் இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. நம்ம லஞ்சம் வாங்க மாட்டோம், ஃபைல்ஸை மேனிப்புலேட் பண்ண மாட்டோம், தப்புன்னு தான் சொல்லுவோம். அதனால நிறைய பேருக்கு நம்மை பிடிக்காம நாம் பிடிக்காதவங்களா மாறி போயிடுவோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவரை மட்டும்தான் நான் ப்ளீஸ் பண்ணுவேன் என்பதாக தேவன் நமக்கு கொடுக்கிற பொறுப்புகளை கவனத்தோடு செய்யும் போது ஆண்டவருடைய நாமம் நாம் செய்யும் வேலையிலே நம் மூலம் மகிமைப்படுவதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது, ஸ்டீவர்ட்ஷிப் இன் மினிஸ்டரிங் அன்டு காட். ஆண்டவருடைய வேலையை செய்வதில் உக்கிரானத்துவம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு விசுவாசிக்கும் 2 விதமான ஊழிய பொறுப்புகளை தேவன் கொடுக்கிறார்.
ஒன்று, being a good steward of God's word. தேவனுடைய வார்த்தையை உலகுக்கு எடுத்துச் செல்வதில் உக்கிரானத்துவம். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 1 வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், we are stewards of the mysteries of God. நாங்கள் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர். அதென்ன தேவனுடைய ரகசியம்? அதென்ன mystery of God? the gospel, சுவிசேஷம். 1 கொரிந்தியர் 1:18 நமக்கு தெரிந்த வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம், மிஸ்டரி. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிற ஒரு மிஸ்டரி. இந்த தேவனுடைய ரகசியங்கள் என்பதிலே 2 போதனைகள் அடங்கி இருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தும் போதனை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக விசுவாசிகளை விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி செய்யும் போதனை. இந்த 2 போதனைகளையும் கலப்படமில்லாமல் நாம் சரியாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 4:2 இப்படி சொல்லுகிறார், உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். பவுல் தீமோத்தேயுக்கு இப்படி எழுதினார் இல்லையா? 2 தீமோத்தேயு 2:15, do your best to present yourself to God as God's approved worker, rightly dividing the word of truth. தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாக நிறுத்தும்படி சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். being a good steward of God's word. விசுவாசிகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற மற்றொரு காரியம், being a good steward of God's riches. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நாமும் நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக இயேசுவின் அன்பை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு தேவன் சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும் வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்திலே திரும்ப திரும்ப சொல்வதை நாம் வாசிக்க முடியும். நன்மை செய், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாய் இரு, தாராளமாய் கொடு, உதார குணமுள்ளவனாய் இரு. do good, be rich in good deeds, be generous, be willing to share. பல நேரங்களில் என்கிட்ட இருக்கிற பணத்தை தேவையில் இருக்கிற ஒரு சிலருக்கு கொடுத்து விட்டு நான் நற்கிரியைகளை செய்து முடித்து விட்டேன் என்பதாக மனரம்யமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரத்தில் ஒரு வசனம், அதை அடிக்கடி நம்ம கவனிக்காம போயிடுறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கண்ணீரை துடைப்பதற்கு நான் ஏதாவது என்றைக்காவது முயற்சி எடுத்திருக்கிறேனா? ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். 1 பேதுரு 4:10 பேதுரு இப்படி சொல்லுகிறார், as each has received a gift, use it to serve one another as good stewards of God's varied grace. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். கடவுள் நமக்கு தருகிற கிருபையின்படியே நாம் ருசி பார்த்த இயேசுவின் அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் முன்வர வேண்டும். இன்றைக்கு ஸ்டீவர்ட்ஷிப், உக்கிரானத்துவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்தார். முதலாவது 3 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது, குடும்பத்தில் உக்கிரானத்துவம். 1 தீமோத்தேயு 3:5 நமக்கு தெரிந்த வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லியிருக்கிறது. ஊழியம் என்று ஓடிக்கொண்டே இருந்ததுனால தான் பிரதர்னால குடும்பத்தை நான் சரியா கவனிக்காம முடியாம போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் காட், தென் ஃபேமிலி, தென் ப்ரொஃபஷன், தென் மினிஸ்ட்ரி. முதலாவது தேவன், அடுத்தது குடும்பம், அடுத்தது வேலை, அதன் பிறகு ஊழியம். இந்த வரிசை மாற்றப்படுமானால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு அது ஒருவேளை காரணமாக அமைந்துவிடும். தேவன் ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம் அது ஒரு கண்ணாடி பொருள் போன்றது. இட்ஸ் லைக் a glass bottle, handle it with care. வேலையிலே உக்கிரானத்துவம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற வேலையிலே
அதை கூலிக்காக வேலை என்பதாக நாம் வேலை செய்யாமல், கடவுள் எனக்கு கொடுத்த வேலை, கடவுள் எனக்கு கொடுத்த பொறுப்புகள் என்பதாக உணர்ந்து கடமை உணர்வோடு நாம் வேலை செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் வேலை செய்யும் இடத்துல நம்ம பார்க்கிறவங்க, தேவன் இவனோடு இருக்கிறார், இவனிடத்தில் ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். உலகமே இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் கோவிடுக்கு பயந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தினமும் ஒருவேளை இந்தியாவிலே 400 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே 100-110 பேர் தினமும் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்துக்குள்ள நாம் போகும் முன்பதாக ஒரு சில ஆத்துமாக்களையாவது ஆண்டோருக்கென்று ஆதாயம் செய்ய நாம் தீர்மானம் செய்வோம். தேவன் நமக்கு தரும் ஊழிய பொறுப்புகளை பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவனத்தோடும் நிறைவேற்ற நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற வேத வார்த்தைகளுக்காக, வேத போதனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, உக்கிரானத்துவம் குறித்து நாங்கள் வேதத்திலே பார்த்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவரை மீண்டுமாய் சிந்தித்து பார்க்கவும் தியானிக்கவும், ஆண்டவரே அதிலிருந்து நீர் எங்களோடு பேசுகிற காரியங்களை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தவும் எங்களுக்கு பலன் தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே, நாங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, எங்கள் சுற்றி இருக்கிறவங்க, எங்கெங்கே நாங்கள் போகிறோமோ எங்களை பார்க்கிறவர்கள், எங்களோடு பழகிறவர்கள், கர்த்தாவே நாங்கள் ஊழியங்களிலே ஈடுபடும் பொழுது அப்படிப்பட்ட கூடுகைகள் எல்லா இடத்திலும் தகப்பனே, நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை ஒரு பொறுப்புணர்ச்சியோடு உண்மையும் உத்தமமாக செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று நீர் கடைசியிலே நாங்கள் உம்மிடத்துக்கு வரும்பொழுது சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல சர்டிபிகேட் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களை பார்க்கிறவர்கள், எங்களுடைய நடை உடை பாவனைகள், எங்களுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்கள் செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அதன் மூலமாக கிறிஸ்துவாகிய உம்மை கண்டுகொள்ள உதவி செய்யும் சுவாமி. நீரே மகிமைப்படுவீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.